வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹையர் ஆர்ச் ரூஃப். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நம்ம கரூர்லேருந்து வேடசந்தூர் போகிற ரூட்டில் ஒரு டோல்கேட் அந்த பக்கத்தில் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி பண்ணியிருக்குன்னா, மேலே செராமிக் ஓடு போட்டுவிட்டு கீழே பூவோடு போட்டிருக்கோம். ஸோ ரெண்டுக்குமே செப்பரேட்டாக ஸ்ட்ரக்சர் அடித்து பண்ணியிருக்கோம் நாம். ஸோ நம்ம மினிமம் கொடுத்து 35 டிகிரி கொடுத்து நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துக்கலாம். மூட்டோடுக்கெல்லாம் செப்பரேட்டாக பைப் அடித்து அதெல்லாம் ஸ்க்ரூ போட்டு பண்ணியிருக்கோம். நம்ம டபுள் ஸ்ட்ரக்சராக தான் அதான் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுக்க வேண்டிய எல்லாமே கொடுத்து பக்கா நீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இது முன்னாடி வேறு டீம் பண்ணாங்க. ஸோ அது கரெக்டாக வரல அப்படின்ட்டு அதை அவங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டு திரும்ப எங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துட்டு நாங்கள் போய் பண்ணாக்கும். இதில் எலபானா அப்படிங்கிற மாடல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டைலுக்காக 4 சைடு வாட்டமாக கொடுத்து பண்ணியிருக்கோம். 35 டிகிரி ஸ்லோப் இருக்கனால தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே போய்டும். எந்த காரணத்துக்கு அங்கே நிற்காது. அது எல்லாமே கீழே வந்துடும். ஸோ லீக் எதுவும் வராமல் கரெக்டாக லாக் பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா ஓடு போட்டு அந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. இந்த ரிட்ஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரூ டைட்னால எந்த காரணத்தாலும் காற்றுல எதுவுமே போகாது, அந்த மாதிரி எதுவும் ஆகாது. மற்றபடி செராமிக் வுட்டில் நிறைய பேர் கலவை போட்டெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ செராமிக் வுட்டில் கலவை மேக்ஸிமம் பிடிக்காது. ஸோ அதனால நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ அடித்து பண்ணுறோம். ஸ்க்ரூ அடித்து பண்ணும்போது இந்த வீட்டுக்கு மேலே மயில் அந்த மாதிரி ஏதாச்சும் ஏறி இருந்தாலும் கொஞ்சம் முடிஞ்சு ஏதாச்சும் இப்போ கலவை போட்டால் அப்படியே உருந்து வந்துடும். இது அந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ பக்காவாக இருக்கும். ஸோ சீலிங் பார்த்துக்கோங்க. சீலிங் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், சென்டர் ஃப்ளாட்டாக பண்ணியிருக்கோம். அப்புறம் 4 சைடு சின்னதாக ஒரு ஸ்லோப் கொடுத்து அப்புறம் அதோட இண்டு ஃப்ளாட்டாக பண்ணியிருக்கோம். டோட்டலாக 3 ஷேப்பில் பண்ணியிருக்கோம். இது முதல்ல ஃப்ளாட்டு, அப்புறம் சின்ன ஸ்லோப்பு, அப்புறம் ஃப்ளாட்டு. அதே மாதிரி நம்ம லைட்டுக்கு ஸ்பாட் லைட்டுக்கு எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்டாக லெவலில் அடித்து கொடுத்துருக்கோம். இது அதோட இன்னர் போர்ஷன். இந்த டிசைன் சீலிங்கோடு தான் நம்ம போட்டிருக்கோம். இது கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் தான் நம்ம போட்டிருக்கோம். ஒரு 3D மாடலாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்பாட் லைட்டுக்கு ஒரு ஓட்லேருந்து கட் பண்ணாமல் 2 ஓட்டுக்கும் சேர்த்து சென்டரில் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி கட் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னா, ஓடு சீக்கிரமாக உடையாது. இப்போ ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஓட்லேருந்து கரெக்டாக கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கட்டிங் போக 2 சைடுமே சின்ன கிரிப்பு தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ சீலிங்கோடு சீக்கிரமாக உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம 2 ஓட்லேயும் பாதி கட் பண்ணி எடுக்கும்போது அந்த உடையிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் லைட்டுக்காகவும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்டுக்காகவும் நம்ம கொஞ்சம் ஓடெல்லாம் கழட்டி வச்சுருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், அது ஒரு ஹோலில் லைட்டோட வயரெல்லாம் ஹேங் ஆகிட்டு இருக்கும். இது அந்த கார்னர் சேர்கிற இடம். ஓகே, இதேமாரி பண்ணோம். அதெல்லாம் காண்டாக்ட் பண்ணுங்கள் பிரதர்.